அதுவும் ஈஸியா சிக்கன் ஷவர்மா செய்ய போறோம். வாங்க, வெல்கம் டு லைஃப் வித் ஆசி. இந்த ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்துக்கோங்க. நாங்கள் ஒரு 5 ரோல் பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு 1/2 கிலோ எடுத்துருக்கோம். போன்லெஸ் எடுத்துருக்கோம். தயிர் போட்டுருங்க. உங்களுக்கு தேவையான அளவு தயிர் போட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கூட போடுங்க. ஓகே, தயிர் ஓகே. அடுத்ததாக வந்து சில்லி பொடி. போட்டுக்கோங்க. ஓகே, உப்பு போடுங்க. ஓகே, உப்பு போட்டாச்சு. அடுத்தது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஆக்சுவலாக நாங்கள் இது வந்து சில்லி மாதிரி போட போகிறோம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நாங்கள் வந்து ஹெல்த்தி மைனஸ் அடிக்கிறதுனால நாங்கள் முட்டையை வேக வைக்க போகிறோம். முட்டையை வேக வச்சா தான் அது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கோம். அடுத்ததாக ஒன்றும் இல்லை, இந்த முட்டைக்கோசை வந்துட்டு நம்ம நறுக்கணும், இதை வறுக்கணும். சில்லியை வறுக்கணும், முட்டைக்கோசை நறுக்கணும், அவ்வளோதான் ஒர்க்கு. இது ரெண்டையும் பண்ணிட்டோன்னா நம்மளோட ஷவர்மாக்கு முக்கால்வாசி ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். என்ன இருக்கு? கரெக்டு தானே? ஆரிக்கு என்ன சோகமாக இருக்கா இன்னைக்கு? அடுத்து வந்து கேபேஜை வந்து நல்லா நறுக்கிறோம். நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆரிக்கு என்ன பண்ணுவீங்க? கட் பண்ணுறீங்களா? ஆரிக்கு மிக்ஸ் பண்ணுறீங்களா? ஆரிக்கு வந்துட்டு கேபேஜை வந்து துருவலாக போட்டுக்கோங்க. இவனும் ஏதோ உளறிட்டே இருக்கிறான். அப்பப்போ என்ன உளறான்னு தான் தெரியாது. அப்பப்போ இந்த உளறிட்டு இருப்பான். யாரிக்கு அடுத்ததாக நம்ம ஆயிலை ஊற்றிட்டு இந்த சிக்கனை வந்து வறுத்தெடுக்க போகிறோம். ஆக்சுவலாக இது வந்து நம்ம கிரில்லு மாதிரி போடணும். நாங்கள் அந்தளவுக்கு பண்ணல. ஸோ சிம்பிளாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதான் இருக்கிறதே சிம்பிளான ஒர்க்கு. நம்ம சிக்கனை வந்து வறுத்தெடுக்கிறோம். ஆக்சுவலாக நாங்கள் எதுக்காக இது மாதிரி இந்த தவாலை போட்டு வறுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆயில் கம்மியாக பிடிக்கும். அப்புறம் சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா கிரில்லு மாதிரி இருக்கும் கொஞ்சம். ஸோ அதுக்காக தான் இதில் போட்டு வறுக்கிறோம். இந்த மாதிரி வறுத்தெடுத்திங்கனாவே போதும் உங்களுக்கு. லைட்டாக போட்டு ஒரு திருப்பிடுங்க எல்லாத்தையுமே. அதே டைமு நம்ம ஆரிக்கு வந்து என்னத்தையும் கட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே சொல்லுங்கள், என்ன கட் பண்ணிட்டுருக்கீங்க? மேகி மசாலா கட் பண்ணிட்டுருக்கீங்களா? ஓகே ஓகே. அரிக்கே என்ன பண்ணுறீங்க? அரிக்கே கார் ஓட்டிட்டு இருக்கியா? என்ன வடசட்டி இல்லையா? வடசட்டியில் கார் ஓட்டுவீங்களா? அரிக்கு ஓட்டுங்க ஓட்டுங்க. அப்படியே வீசிடுறாதீங்க தம்பி, ஓகேவா? 2 எக்கோட எக் ஒயிட் மட்டும் எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம ஹெல்த்தி மயோனைஸ்க்காக ரெடி பண்ணிட்டு இருக்கிறது. சர்க்கரை இல்லை, ஃபர்ஸ்ட் வந்து 2 பல்லு பூண்டு. அடுத்ததா கொஞ்சமாக சர்க்கரை போடுங்க. அடுத்ததா வந்துட்டு உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அடுத்ததா ஆரிக்கு வந்து வினிகர் ஒரு மூடி போடுவார். போட்டாச்சு. 1 கிலோ இல்லை, ஒரு மூடி. சிக்கன் இந்த அளவுக்கு வறுத்துட்டு அதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்பவும் சில்லி மாதிரி ஆக்கிடாதீங்க சிக்கனை. ஓகே. கொஞ்சோண்டு மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. சரி, ஆரிக்கு போடுங்க. ஆரிக்கு நீங்கள் ஊற்றுங்க.
கொஞ்சமாக ஊற்றுங்க. ஒரு கவுத்து கவுத்துவான்னு நினைக்கிறேன் ஆரிக்கு. ஓகே ஓகே. இதை நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. இது ஹெல்த்தினா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்த்தி கிடையாது. நாங்கள் ஆயிலை மிக்ஸ் பண்ணிட்டுருக்கோம். ஓகே வந்துருச்சு. இது வந்து நல்லா நெய்ஸாக க்ரீம் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆரிக்கு மைனஸ் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பாருங்க. சூப்பராக இருக்குல்ல எனக்கு மைனஸு. ஓகே. சிக்கன் டேஸ்ட் பண்ணி பார்க்குறீங்களா? சூப்பராக இருக்கா? ஓகே. ஓகே. இது வந்து நல்லா கொத்துன்னு கொத்தி எடுக்கணும் இப்போ சிக்கனை. ஓகேவா? நீ ஃபுல்லாக கொஞ்சம் சிக்கனை முழுங்கிறாத. சிக்கன் வந்து நல்லா இந்தளவுக்கு கொத்தி எடுத்துக்கோங்க. எங்களுக்கு கொத்துறக்கு ஐட்டம் இல்லாதனால நாங்கள் ஒரு கத்தியை வச்சு கட் பண்ணிட்டு இருக்கோம். மறுபடியும் சாப்பிட்டு பார்க்குறியா? சரி மறுபடியும் சாப்பிட்டு பாரு. இப்படியே உட்காந்து ஃபுல்லாக முழுங்கிறாத சிக்கனை. ஷவர்மாக்கு வேணும். இங்கே டேஸ்ட் பண்ணி பாருங்க மைனஸ் தொட்டு. எப்படி இருக்கா இருக்கு? சூப்பராக இருக்கா? ஸோ நாங்கள் வந்து கொஞ்சம் கேபேஜை வந்து வறுக்கிறோம். இல்லை வறுக்கல, வணக்கிறோம். அதுவும் அந்த சிக்கன் வச்ச ஆயிலில் தான் வணக்கிறோம். ஏன்னா அப்போ தான் அந்த டேஸ்ட் இறங்கும். கடையில் வந்து அவங்க பச்சையாக தான் கொடுப்பாங்க. நம்ம வந்து கொஞ்சம் வணக்கிக்கலாம். அப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த ஆயிலே வணக்கணுனால கொஞ்சம் டேஸ்ட் இறங்கும். லைட்டாக மிளகா அப்படி போட்டுக்கோங்க. லைட்டாக அதை வணக்கிக்கோங்க. அந்த கேபேஜையும் சிக்கனையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு மேகி மசாலா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து ஒரு லைட்டாக போட்டிருக்கோம். மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்களும். அடுத்ததாக நம்ம செஞ்சு வச்ச மயோனைஸை இந்த மிக்ஸில் போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்கள் நம்ம ஷவர்மாக்குள்ளே ஆட் பண்ணுற ஸ்டஃப்பு ரெடி ஆயிடும். அடுத்தது வந்து நம்ம ரெடிமேடு பரோட்டா தான் வாங்கியிருக்கோம். இந்த டைம் நாங்கள் செய்யறதுக்கு டைம் கிடைக்கல. அதனால் நாங்கள் வந்துட்டு இப்போதைக்கு ரெடிமேடு பரோட்டா வாங்கியிருக்கோம். லாஸ்ட்டாக வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணதை ஸ்டஃப்பை வந்து எடுத்து ரோல் பண்ண போகிறோம். இதுதாங்க நம்ம ரேப்பு, ஷவர்மா ரேப். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து குபூஸும் யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து பரோட்டா யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ஸ்டஃப்பை இப்படி உருட்டணும் போட்டு உருட்டி எடுத்துக்கோங்க ஜம்முன்னு. ஃபைனலாக நம்ம ஷவர்மா ரோடு ரெடி ஆயிடுச்சு. செமையாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபைனலாக நம்ம ஷவர்மா ரெடி ஆயிடுச்சு. ஷவர்மா ரேப்பு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. டாடா பை.